அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இதுவரைக்கும் டெய்லரிங் வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க. ஒயர் கூடை பற்றி ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருந்தேன். அது ஒன்று எப்படி போடுறதுன்னு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது ஆரி பற்றி ஒரு வீடியோ, நான் எப்படி ஆரி கற்றுட்டேன் அப்படிங்கிறதுக்கு. எனக்கு எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் பெண்கள் போட்டுக்கிற ப்ளவுஸையே பார்த்துட்டே இருப்பேன். எப்படி இவங்க இப்படி போட்டாங்க, எப்படி இப்படி போட்டாங்கன்னு. என் பொண்ணு மேரேஜுக்கு அதே மாதிரி ஆரி போடலான்னு போய் கேட்டால் ரேட்டெல்லாம் பயங்கரமாக சொன்னாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு அப்போவே நான் சரி இதையும் நம்ம கற்றுக்கணும், எப்படின்னாலும் சரி இந்த ஆரி சம்மந்தமாக கற்றுக்கணும். எனக்கு வயசு 48 ஆகுது. இருந்தாலும் இந்த ஆரி கற்றுக்கணும். அப்போவே ஒரு இது ஹேண்ட் எம்ப்ராய்டிங் போட்டு அப்பப்போ கையில் பார்த்துட்டே இருப்பேன். அப்போ பொண்ணுக்கு என்னடா பண்ணுறது, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ப்ளவுஸ் தைக்கணுமேனு சொல்லி போட்டு ரெடிமேடில் ரிசப்ஷன் ப்ளவுஸ் இந்த பாருங்கள், இந்த ரோஸ் ப்ளவுஸு தான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரெடிமேடில் ஒரு ப்ளவுஸ் எடுத்து ஆரி ஒர்க் போட்டதை எடுத்து அவளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு, இந்த ரிசப்ஷன் ப்ளவுஸுக்கு நானே ஒரு நாளைக்கு ஆரி போடணும் அப்படின்னு அப்போவே எனக்கு ஒரு ஆசை. பெண்கள் நினச்சா செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம செய்வோம். அதுக்காகவே பாரு, என் பொண்ணுக்கு போட்டிருக்கிற ரிசப்ஷன் ப்ளவுஸ்க்கு இப்போ போட்டிருக்கிறேங்க. அதோட இதை இப்போ காமிக்கிறேன். ஆனால் முதல்ல எனக்கு இதை பற்றி என்னன்னே தெரியாது, ஆரி பற்றி எதுவுமே தெரியாது. என்னடா பண்ணுறது, எப்படியாவது பழகணுமேனு கீழே யூடியூப்பில் அபர்ணா ஆர்ட்ஸ் அகாடமின்னு ஒருத்தங்க வந்து ஃப்ரீ கிளாஸ் தான், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன்னு போட்டிருந்தாங்க. உடனே அதில் ஜாயின் பண்ணேன். அதில் ஜாயின் பண்ணி சேர்ந்தேங்க. இதுதான் நான் முதல்ல என் பொண்ணுக்கு ரிசப்ஷனுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டிங்லேயே போட்டேன். அதுக்கப்புறம் அபர்ணா இதில் சேர்ந்து இந்த ஃபோட்டோவை அப்படியே நான் வந்து ஆரியில் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம். இது வந்து ஆரி போட்டது, அந்த ஃபோட்டோ பார்த்து அப்படியே அது நானே என் வீட்டுக்காரர், இது என் பையனை அப்படியே ஆரியில் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சும்பாங்க அதில் போட்டு அதை இது பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஒர்க்குகள்லாம் வந்து இது ப்ளவுஸ் ஸ்டிச்சு எல்லாமே போட்டோம். இது பீட் ஒர்க்கு இந்த ப்ளவுஸுக்கு இது போட்டுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இது கட் ஒர்க்குன்னு இது ஒரு ப்ளவுஸு, இதையும் போட்டோம். நல்லா அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் வந்து நைட்டு தூங்க மாட்டேன், அதையவே நினச்சிட்டே இருப்பேன், எப்படி போடுறதுன்னு. அவங்ககிட்ட சேர்ந்து பேசிக்கு அட்வான்ஸு 2 முடித்தேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ப்ளவுஸ் ஒர்க்கில் வருது காப்பர் ஜருகை சேலைக்கு, இந்த சீலைக்கு அப்படியே காப்பரில் அப்படியே ப்ளவுஸு சிம்பிளாக ஃபஸ்ட்டு போட ஆரம்பித்தேன். இந்த நெக் டிசைன் அது ஃப்ரண்ட்டு, இது பேக் சைடு அப்படியே போட்டுட்டு இது ஒரு ப்ளவுஸு ஃபஸ்ட்டு போட்டோம். இது வந்து அப்படியே ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா வந்தது. ஆனால் வந்து போடணும்னு நினச்சிட்டு விடவே மாட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த ஆரி போட்டே ஆகணும் அப்படின்ட்டு அதையும் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இது போட்டு முடித்த கடைசியில் இன்னொரு ப்ளவுஸு, இந்த சேரீக்கு அந்த பார்டர் கலரில், அந்த ஒய்லட் ப்ளூ பார்டர் கலரில் ஒரு ப்ளவுஸ் எடுத்து அதுக்கு மறுபடியும் ஆரி போடலாம் அப்படின்ட்டு அதுக்கு போட்டோங்க. அந்த சேரீக்கு அதே மாதிரியே ப்ளவுஸ் எடுத்து இது சில்க் த்ரெட்டு இது எல்லாமே நெக் டிசைனு, நெக் இதெல்லாம் கொடுத்து சில்க் த்ரெட்டில் போட்டு மாங்காய் டிசைனாட்ட வந்து அதே மாதிரி இந்த பூவுக்கு சென்டரில் வருங்க மேட் ஃபில்லிங் இது ஸ்டிச் கொடுத்துருப்பேன். அது போக உள்ளுக்குள்ளே வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் வந்து இந்த இது நானே போட்டேங்க. இதையும் போட்டு அது ஃப்ரண்ட் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு போட்டு அது பேக் சைடு. இது வந்து இதெல்லாம் வந்து நாம் கற்றுக்கோன்னு நினச்சோம்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட இதையும் கற்றுக்கலாம். இது நம்ம பார்த்தோம்னா ஒரு மலையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து உள்ளே போய் இப்போ பழக ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க. இது வாரு கைக்கு வந்து துணி ஜாயிண்ட் கொடுத்தா, ஆரி ஃப்ரேமில் ஜாயிண்ட் கொடுக்குறக்கு அந்த ஒயிட் கலர் கொடுத்தே தான் ஆகணும். இது 2 கை, இது ஒரு கைக்கு சென்டரில் அந்த பூவுக்கு மேட் ஃபினிஷிங் தான் கொடுத்துருப்போம். உள்ளுக்குள்ளே பூவுக்கு இது வந்து ஜாயிண்ட் கொடுத்துருக்கோம், ஒயிட் கலர் ஜாயிண்ட் கொடுத்தா தான் ஃப்ரேமில் மாற்ற கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. அதுபோக கட் பீடெல்லாம் சைடில் கொடுத்து கோடாக அதையும் போட்டிருப்போம். இது ஒரு கை, அது ஒரு கை, 2 கைக்கு அந்த சேரீக்கும் அதையும் போட்டு வச்சுருக்குது. அப்புறம் இது எல்லாம் பார்த்து முதல்ல மலைச்சிட்டு இருந்த காலம் போய் இப்போ நம்மளே வந்து எந்த ஒர்க்காக இருந்தாலும் போட ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்.
இவ்வளோதாங்க ஆரி. இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய மலையே கிடையாது. நம்ம கற்றுக்கோன்னு நினச்சா அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கலாம். 2 மணி நேரம் ஒதுக்கி இதுக்குன்னே போட ஆரம்பித்தோம்னா எவ்வளவோ ஃப்ரீ கிளாஸஸ் வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் அது பச்சை கலர் போட்டோம், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஒன்று போட்டுச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் இது வந்து நான் முதலாக போட்ட ப்ளவுஸு, அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில்க் காட்டன்னு இப்போ ஒரு சேரீ ஒன்று வந்திருக்கு இல்லைங்க, சாஃப்ட் சில்க்கு. அந்த சேரீக்கு அந்த தாமரை பூ மாதிரியே கொஞ்சம் அப்படியே ட்ரைஸ் பண்ணி வரைகிற மாதிரி வரைஞ்சி அதுக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதையும் போட்டோங்க. அந்த இதுக்கு அந்த தாமரை பூ மாதிரியே ட்ரைஸ் பண்ணி, இது வந்து சீலை முந்தானி மூடிக்கிற இடம், அதனால் வந்து பூவாவை அப்படியே செயின் ஸ்டிச்சிலேயே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஜரியில் ஃப்ரெஞ்சு நாட்டு, ஜரிகையில் அப்படியே ஃப்ரெஞ்சு நாட்டு ஏகமே போட்டு அப்படியே ஃபில் பண்ணியிருக்கு. செயின் ஸ்டிச்சு சுற்றியும் போட்டு ஜரியில் ஃப்ரெஞ்சு நாட்டு போட்டிருக்கு. அந்த சீலையில் இருக்கிற தாமரை பூ மாதிரி போடலான்னு அப்படியே ட்ரை பண்ணி அதையும் போட்டுச்சுங்க. இது ஒரு சும்மா கம்மி விலை சேரீ தான், இருந்தாலும் மறுபடியும் நம்ம இதுக்கு ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இதையும் ட்ரை பண்ணி பார்த்துது. அதுவும் பரவாயில்லைங்க. இப்போல்லாம் பரவாயில்ல, ஒரு நல்லாவே ப்ளவுஸு அது வருங்க. நாட்டு வைக்கிறதுக்கு அந்த இது வந்து நாமளே இது பண்ணிக்கிறது, நாமளே வந்து ஸ்டிச் பண்ணி கயிறு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சேரீக்கு ஒரு ப்ளவுஸ் போட்டோங்க. பீடுலேயே போட்டேன், பீடு ஒர்க்லேயே பூராமே பீட்ஸ் தான். இதில் சுகர் பீடு, அது பாருங்கள் கைக்கு வந்து அந்த இது டேப்லெட் பீடெல்லாம் கொடுத்து கைக்கு கொடுத்துருப்போம். அது போக வரியாக கட் பீடு, சுகர் பீடு இதெல்லாம் கொடுத்து வரி கொடுத்து, செயின் ஸ்டோன் இருக்குல்ல அதே மாதிரி. ஆனால் எல்லாமே ஸ்டிச்சிங் தான், எதுவுமே வந்து ஒட்டுறது கிடையாது. எல்லாமே திலகம் ஸ்டோனுக்கெல்லாம் ஹோல் ஸ்டோனாக வாங்கி அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி தான் கவர் பண்ணுறது. அப்படியே பார்டருக்கு அப்படியே சுற்றி சுகர் பீடு வச்சு பார்டருக்கு ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஒட்டனா எப்படி இருந்தாலும் அதெல்லாம் இதாயிரும். அதே ஹோல் வச்சுருக்கிறது வாங்கினோம்னா ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே இது பண்ணிக்கணும். அதுக்கு மறுபடியும் இதே மாதிரி 2 ப்ளவுஸ் போட்டோங்க. ஒரு விசேஷத்துக்கு 2 ப்ளவுஸ் இதே மாதிரி இதே சேரீக்கு 2 ப்ளவுஸுக்கு போட்டு கொடுத்தது. அந்த கைத்துக்கும் அதே மாதிரி தான் நாமளே வந்து அதை ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளுக்குள்ளே துணியெல்லாம் கொடுத்து நல்லா பஃபியாக வர மாதிரி வச்சு அதில் மாதிரி டேப்லெட் பீடெல்லாம் தொங்குற மாதிரி வச்சு அது ஒரு டிசைனாக நம்ம கடையில் வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக ஆரியிலேயே அதையும் போட்டு இது எல்லாம் இப்படி ஒவ்வொன்றா இது பண்ணுங்க. நாம் கைத்தொழில் பழகினதுனால மட்டும்தான் இதெல்லாம் முடிஞ்சுது. நாம் எவ்வளவோ வேலை இருந்தாலும் இது பாருங்கள், என் பொண்ணுக்கு ரிசப்ஷன் சாரிக்கு நானே போடணும்னு நினச்சது இப்போ போட்டுட்ருக்கிறேன். இப்போ ஹேண்டு மட்டும்தான் போட்டிருக்கிறேன். ஹேண்டு வந்து நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. சேரீ வந்து நல்லா ரோஸ் கலரு, அதுக்கு ஆப்போசிட் கலரில் ஸ்டோனுக்கெல்லாம் வாங்கி திலகம் ஸ்டோன் வாங்கி கட் ஒர்க், அது சென்டரில் அந்த ராமர் பச்சை கலரில் அதையும் வச்சு கட் ஒர்க் பண்ணி, அது போக திலகம் ஸ்டோனும் அதே மாதிரி கலரில் வாங்கி 2 கைக்கு இப்போ போட்டு இருக்குதுங்க. இனி வந்து மறுபடியும் கழுத்தும் ஃப்ரண்ட்டும் போடணும். இப்போ அது போட்டுட்ருக்கிறேன், என் பொண்ணுக்கு நானே போட்டு கொடுக்கணுங்கிறக்கோசரம் அதை எப்படி போட்டுட்ருக்கிறேன். நீங்களும் பாருங்கள், நல்லா இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு துணி மிச்சம் இருக்கிற துணியில் கழுத்து போடணும், அது மாதிரி கழுத்து வரைஞ்சி போடணும். அதுபோக ஃப்ரண்ட் சைடு இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு போட்டோம்னா ரிசப்ஷன் சாரீ ஃபினிஷுங்க. அவ்வளோதான் இது நம்ம வீடியோ. இது வந்து நீங்கள் வந்து நம்ம பண்ணோன்னு நினச்சா எப்பேற்பட்ட இதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே கிடையாது. டெய்லி 2 மணி நேரம் ஒதுக்குனா ஆரிதான் இல்லை, எந்த ஒரு கைத்தொழிலாக இருந்தாலும் நம்ம தூங்கையில் கூட அது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். அடுத்த நாள் என்ன பண்ணணும்னு இப்படியே தான் நான் நினைப்பேன். இந்த வயசில் நான் அதை இது பண்ணி ஆரியில் பேசிக் முடித்து அட்வான்ஸ் முடித்து இப்போ வெளியே போடுற அளவுக்கு போட்டுட்ருக்குறேன். ஒரு நாளைக்கு எனக்கு டைம் கிடச்சின்னா அதையும் நம்மளுக்கு ஆரி வந்து சொல்லி கொடுக்குறக்கு. ஆனால் அத்தனை லெவலுமே படிச்சிருக்குது, ஆனால் டைம் எப்படின்னு தெரியல சொல்லி கொடுக்குறக்கு. தேவைப்பட்டால் அதையும் கிளாஸில் ஒவ்வொரு இதாக ஸ்டிச்சாக போட்டு சொல்லி கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது ஆரியிலேயே ஜர்தோசி வச்சு ஒரு மாடு ஜர்தோசிலேயே ஃப்ரெஞ்சு நாட்டெல்லாம் போட்டிருப்பேன்.